கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். ஓசியாவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 11ஆம் வசனம். எகிப்திலிருந்து குருவிகளைப் போலவும் அசீரிய தேசத்திலிருந்து புறாக்களைப் போலவும் பயந்து வருவார்கள். அப்பொழுது அவர்களை அவர்கள் வீடுகளில் குடியிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் நடுவில் அவர்கள் வீடுகளில் குடியிருக்க பண்ணுவேன். ஆண்டவர் நம்மை குடியிருக்க பண்ணுவாராம். எகிப்திலிருந்து குருவிகளைப் போல. இப்போ அடிமைத்தன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள். பவுந்தா வந்தார்கள். வந்தவர்களை எல்லாம் அவருடைய வீடுகள் சொந்த நாட்டிலே அவர்களை குடியிருக்க பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் கடனை நிமித்தமாக சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர்ல போய் குடியிருப்பாங்க. வீட்டை விட்டுட்டு போயிருப்பாங்க. கடனுக்கு பயந்து ஓடி இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்கெல்லாம் அந்த வசனத்தை நம்ம பிடிச்சுக்கிடணும். ஆண்டவர் நம்மை சொந்த வீடுகளிலே வந்து குடியிருக்க பண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். அதற்கு அவர் தான் செய்வார். நமக்கு குடியிருக்க பண்ணக்கூடிய பாக்கியத்தையும் பலனையும் அவர் நமக்கு தரக்கூடியவர். இதை நாம் புரிந்து செயல்படுவோமே என்றால் நிச்சயமாகவே அது ஆசீர்வாதமான ஒன்றாக இருக்கும். என்னை குடியிருக்க பண்ணக்கூடிய ஆண்டவர் எனக்கு இருக்கிறார். நான் எந்த மனித பலத்திலும் அல்ல, எந்த மனித ஒத்தாசையிலும் அல்ல, அவரே என்னை குடியிருக்க பண்ணுவார் என்கிற ஒரு எண்ணத்தோடு நாம் செயல்படும் பொழுது நமக்கென்று ஆண்டவர் நம்முடைய சொந்த ஊர்களில் சொந்த இடங்களில் நமக்கென்று ஒன்றை ஆயத்தம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்தருள்வார். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், வீடுகளில் குடியிருக்க பண்ணுவேன். அப்படி சொல்லக்கூடிய ஆண்டவர் இன்றும் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். நல்ல ஆண்டவரே, குடியிருக்க பண்ணுவேன் என்று சொன்னவர், சொல்லுகிறதை செய்கிறவர். ஒரு காலத்தில் அங்கங்கே ஓடிட்டு அலைஞ்சோம், அடிமையாக இருந்தோம். ஆனால் சொந்த ஊரிலேயே வந்து செயல்படக்கூடிய அளவிற்கு நீ பாக்கியம் தருவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.